நீமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மிகப்பெரிய பேரொருள் கிருபை. பொதுவாக நம்மளுடைய வாழ்க்கையில அமல்கள் தொடர்ந்து நடைபெறணும் அப்படின்னு சொன்னான். அதிலும் குறிப்பாக நாம பார்த்துட்டு வரக்கூடிய துவாவினுடைய விஷயத்துல நம்மளுடைய துவா ஏற்கப்படுதோ ஏற்கப்படலையோ, நம்மளுடைய துவா அல்லாஹ்விடத்துல அங்கீகரிக்கப்படுதோ அல்லது மறுக்கப்படுதோ, இதை முதல்ல நாம விளங்கணும். நான் துவா செய்யறேனா இல்லையா, நான் துவா செய்யறேனா இல்லையா, என்னுடைய துவா ஒப்புக்கொள்ளப்பட்டதா, என்னுடைய துவா அரசுடைய சன்னிதானம் வரைக்கும் போயிருக்கா என்பதை பார்ப்பதை விட முதல்ல நான் அல்லாஹ் இடத்துல கையேந்திருக்கிறேனா அப்படின்னு பார்க்கணும். இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, யாருக்கு துவாவுடைய பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, யாருக்கு துவா செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் சொன்னா, யாருடைய உள்ளம் பரிசுத்தமாக இருக்கிறதோ, யாருடைய உள்ளம் பரிசுத்தமாக இருக்கிறதோ, அதிலும் குறிப்பாக யாருடைய உள்ளம் அல்லாஹுடைய தொடர்போடு இருக்கிறதோ, அல்லாஹுடைய நினைவோடு இருக்கிறதோ, அவர்களுக்குத்தான் துவா செய்யக்கூடிய நசீபே கிடைக்கும், பாக்கியமே கிடைக்கும் சொல்றாங்க. எனக்கு டைம் இல்லைங்க, வியாபாரம், குடும்பம், உத்தியோகம், நிறைய பொறுப்புகள் இருக்கு, அதனால எனக்கு துவா செய்ய டைம் இல்லை. அல்லாஹ் உங்களுக்கு துவா செய்யக்கூடிய நசீபு கொடுக்கல. அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அன்னிமிக்க அல்லாஹ் நடிகார்களே, துவாவினுடைய அறிவிப்புல அந்த ஹதீஸினுடைய தொடர்கள்ல வருது, யார் அல்லாஹ் இடத்துல கேட்கலையோ அவங்க மீது கோவப்படுறாங்க. யார் அல்லாஹ் இடத்துல தன்னுடைய தேவையின் விஷயமா, தன்னுடைய குடும்ப விஷயமா, தன்னுடைய சுய விஷயமா அல்லாஹ் இடத்துல கேட்கலன்னு சொன்னா கோபம். இந்த மாதிரி ரப்பு, இந்த மாதிரி இறைவனை பார்த்துருக்குமா? நம்ம முதலாளி, நம்ம வேலை செய்யறோம், அல்லது நம்மளே முதலாளியாக இருக்கிறோம், நமக்கு வேலை செய்யக்கூடிய நபர்கள் யாராவது ஒருத்தர் 2 தடவை 3 தடவை கேட்டாங்கன்னா 4வது தடவை நமக்கு வெறுப்பு வந்துடுது. ஏன்னா தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிற, ஒரு மாசத்துல எத்தனை தடவை தான் பைசா வாங்குவ, உன் சம்பளமே முடிஞ்சு கடன்ல ஓடுது சொல்றது உண்டு. ஆனா அல்லாஹ் எப்படிப்பட்ட ரப்பு, எப்படிப்பட்ட கிருபையாளன், ரட்சகன். நீ கேட்கலன்னா உன் மேல கோவப்படுற, நீ உன் தேவையை கேட்கலன்னா நான் கோவப்படுறேன்னு சொல்றேன். கண்ணியமிக்க அல்லாஹ் நடிகார்களே, முதல்ல நாம துவா செய்யக்கூடிய தகுதியுள்ள அடியானாக ஆகிறதுக்கு நம்மளுடைய உள்ளத்தை சரி செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு அல்லாஹுடைய பாதையில போரிடுவதை விட நீங்க எதிரிகளை வெட்டுறீங்க, அவர்கள் உங்களை வெட்டுறாங்க, இந்த அமலை விட அல்லாஹுடைய பாதையில தங்கம் வெள்ளியை செலவு செய்வதை விட உங்களுக்கு அழகான ஒரு அமலை உங்களுக்கு சொல்லித்தரவா, உங்களுக்கு அழகான ஒரு அமலை உங்களுக்கு சொல்லித்தரவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், பலா யா ரசூலல்லாஹ், சொல்லிக் கொடுங்க, அதை சொல்லிக் கொடுங்க, அது என்ன சொல்லிக் கொடுங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, திக்ருல்லாஹ், அல்லாஹ்வை திக்ர் செய்யறது, அல்லாஹ்வை திக்ர் செய்யறது. இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, திக்ர் மனிதர்களுடைய எண்ணத்திலும் மனிதர்களுடைய நாவிலும் எந்த அளவுக்கு அது இலகுவாக ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா, அது கேட்பாரற்று போயிருச்சு அப்படின்னு சொன்னா, திக்ருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மதிப்பை மனிதர்கள் விளங்கினாங்கன்னு சொன்னா அந்த திக்ரை விட மாட்டாங்க. திக்ருக்கு அல்லாஹ் என்ன மதிப்பை கொடுத்துருக்கிறானோ அந்த மதிப்பை விளங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நாம திக்ரை விட மாட்டோம். சொன்னாங்க, நீங்க திக்ரு செஞ்சீங்கன்னா அந்த திக்ர் இந்த உலகத்திற்கு உங்களுக்கு நூறாக இருக்கும், உலக வாழ்க்கையில உங்களுக்கு பிரகாசமாக இருக்கும். நீங்க திக்ரு செஞ்சீங்கன்னா அந்த திக்ர் உங்களுடைய கபருல பிரகாசமாக இருக்கும், கபருல உங்களுக்கு பிரகாசமாக இருக்கும். சொல்லிட்டு சொன்னாங்க, கடைசியாக நீங்க திக்ருடைய உள்ளமாக, நாவாக உங்களுடைய நாவையும் உள்ளத்தையும் ஆக்கி கொண்டால் அந்த திக்ரின் மூலமாக உண்டாகக்கூடிய பிரகாசம் உங்களை சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் அது வழிநடத்தி செல்லும் என்பதாக சொன்னார்.
அது வழி நடத்தி செல்லும் என்பதாக சொன்னாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடையார்களே, நாம நம்மளுடைய வாழ்க்கையில அல்லாஹுடைய திக்ர், அல்லாஹுடைய தொடர்பு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நாம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சபையில வீட்டு இருக்கிறாங்க. ஒரு கிராமவாசி வராரு. ஒரு கிராமவாசி வரார். வந்து நேரா வந்து கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ் ஐயுன் நாஸி கைர், யார் மக்கள்ல சிறந்தவர், யாரு மக்கள்ல சிறந்தவர்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தூபா லிமன் தால உம்ருஹு வ ஹஸன அமலுஹு, யாருடைய வயது நீட்டித்து கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, யாருடைய செயல்பாடுகள் அழகானதாக நல்ல அமல்களுடையதாக இருக்கிறதோ, அவர்தான் மக்கள்ல சிறந்தவர். சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்றாங்க. அதே கிராமவாசி திருப்பி கேட்கிறாரு, ஐயுல் அமாலி அஃதல், யா ரசூலுல்லாஹ் அமல்கள்ல சிறந்த அமல் என்னது, அமல்கள்ல சிறந்த அமல் என்னது? இதை கேட்ட உடனே, அந்த கேள்வியை கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உலகத்தினுடைய விஷயங்கள்ல, உலகத்தினுடைய காரியங்கள்ல பற்றற்ற தன்மையோடு இருக்கிறது. ரெண்டாவது சொன்னாங்க, உம்முடைய நாவை அல்லாஹுடைய திக்ரால் நனைத்திருப்பது, உம்முடைய நாவை அல்லாஹுடைய திக்ரால் நனைத்திருப்பது என்பதாக சொன்னாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடையார்களே, நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய பணிகள் இருக்குது, நிறைய வேலைகள் இருந்தாலும் நாவுக்கு வேலை கொடுக்கிறது திக்ரை கொண்டு கொடுத்தோம். நாவுக்கு திக்ரை கொண்டு கொடுத்தால் அதன் மூலமாக உண்டாகக்கூடிய ஏராளமான பலன்களை உலமாக்கள், வலிமார்கள், இறைநேசர்கள் நிறைய பதிவு செய்யறாங்க. வல்லவன் அல்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கையில அனுதினமும் நாவையும் உள்ளத்தையும் திக்ரால் நனைக்க வைப்பானாக. அவனுடைய நினைவோடு இரவையும் பகலையும் அடைய செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.